Pray for robotic telesurgery and digital control and teleoperation facilities should be reach all the public and private tertiary hospitals in all states of India by 2030. For all strata in societies should get the affordable treatment facilities, and India should be the global health tourism hub to revenue for exchequer. Amen. Reference from this article 6th October 2025 Hindu Tamil Sigisai Chennai edition. ரோபோட்டிக் சிகிச்சை தரும் நம்பிக்கை ஒளி. துல்லியமான அவசர நிலை அறுவை சிகிச்சைக்கு நவீன மருத்துவம் கொடுத்துள்ள கொடை ரோபோட்டிக் டெலிசர்ஜரி. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ரோபோட் இயந்திரத்தின் கைகளை இயக்கி மேற்கொள்ளப்படும் சிகிச்சைக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்று பெயர். பயனாளிக்கு அருகில் ரோபோட் இயந்திரம் இருக்கும். மற்றொரு இயந்திரத்திலிருந்து அறுவை சிகிச்சை வல்லுநர் அதை இயக்குவார். மருத்துவரின் கைகளுக்கு பதிலாக ரோபோட் இயந்திரத்தின் கைகள் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளும். சிகிச்சையின் போது உடலில் கீறப்படுகிற அளவு குறைவாக இருக்கும். மிக சிறிய உறுப்புகளில் கூட மிக துல்லியமாக அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக பாதிப்புள்ள உறுப்புக்கு அருகில் இருக்கிற உறுப்புகளை தொடாமல் மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை இது. இரத்த இழப்பு அவ்வளவாக இருக்காது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு வலியும் குறைவாக இருக்கும். தழும்பு தெரியாது. அதிக நாளுகளுக்கு மருத்துவமனையில் தங்கிய வேண்டியிருக்காது. அடுத்து டெலிசர்ஜரி என்பது தொலைதூர அறுவை சிகிச்சை. வழக்கத்தில் அறுவை சிகிச்சை வல்லுநர் ரோபோட்டிக் இயந்திரத்தை பயனாளியின் அருகில் இருந்து இயக்குவார். அப்படி இல்லாமல் அந்த இயந்திரத்தை தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ரோபோட்டிக் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கொண்டு அவர் இயக்குவார். டிஜிட்டல் கண்ட்ரோல் அண்ட் டெலி ஆப்ரேஷன் என்னும் செயல்முறையில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. ஆழ்கடல் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தின் மூலம் இது வேலை செய்கிறது. இந்தியாவில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் இந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உலகிலேயே முறையாக ரோபோட்டிக் டெலிசர்ஜியில் 16 மாத குழந்தைக்கு மிகவும் குறுகிய இடத்தில் இருந்த சிறுநீரக வடிகுழாய் அடைப்பை மருத்துவர் சந்திரமோகன் வாடி 1550 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ரோபோட்டிக் டெலிசர்ஜில் மூலம் நீக்கியுள்ளார். இது உலக மருத்துவ வரலாற்றில் இடம் பிடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. பொதுவாக குழந்தைகளுக்கான சிக்கலான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போது ஒப்பற்ற துல்லியங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பயன்படுகிறது. ஹைதராபாத்தில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை போல் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர நிலைகளில் பயனாளியை இடம் மாற்றுவது அல்லது மருத்துவரை பயனாளி இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பது காலதாமத்தை உருவாக்கி ஆபத்தை அதிகப்படுத்தி விடலாம். இந்த தடையை ரோபோட்டிக் டெலிசர்ஜரி அகற்றியுள்ளது. மேலும் குழந்தைகள் அறுவை சிகிச்சைகளை தொலைவிலிருந்து மேற்கொள்ளும் திறனையும் உள்நாட்டின் ரோபோட்டிக் அமைப்புகள் இணைப்பு உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் இது வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்தியா இவ்வாறு மருத்துவ புதுமைகளை உருவாக்குகிறது என்பதற்கான சான்றாகவும் இது திகழ்கிறது. பெண்களுக்கான அறுவை சிகிச்சைகள், இதய அறுவை சிகிச்சைகள், பல்வேறு வயிற்று உறுப்புகள், புற்றுநோய் போன்றவற்றுக்கான அறுவை சிகிச்சைகளையும் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி மூலம் மேற்கொள்ள முடியும். உடல் உறுப்புகளில் அமைப்பு மாறுதல் இருக்கிற போதும் சில சிக்கலான அறுவை சிகிச்சைகளின் போது கத்தியால் கீறி மேற்கொள்ளப்படும் வழக்கமான சிகிச்சைகளுக்கு மருத்துவர்களே யோசிப்பார்கள். இத்தகைய இடையூறுகளை இந்த நவீன சிகிச்சை முறை தகர்த்தெறிந்து மருத்துவர்களுக்குமே நம்பிக்கை அளித்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியில் இது இன்னும் மேம்படும் போது குறுகிய அளவிலான ரோபோட்டிக் கருவிகள் உருவாக்கப்படும். 2ஆம் நிலை மருத்துவமனைகளிலும் இந்த மேம்பட்ட வசதி கிடைக்கும். சிறப்பு மருத்துவர்களை மெய்நிகர் வடிவில் விர்ச்சுவல் இந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு வர முடியும். சிறப்பு சிகிச்சைகளுக்கான மருத்துவ பணியாளர் பற்றாக்குறை நீங்கும். மேம்பட்ட சிகிச்சைகளுக்காக வரும் வெளிநாட்டு பயனாளிகளுக்கு விசா, போக்குவரத்து போன்றவற்றில் ஏற்படுகின்ற பயண தடைகள் விலகும். அந்தந்த நாடுகளில் இருந்து கொண்டே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் உள்நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். இனிமேல் சிறப்பு மருத்துவர்களை நோக்கி பயனாளிகள் பயணப்படுவது குறையும். மேம்பட்ட மருத்துவ படிப்பை படித்த மருத்துவர்களும் அனுபவம் கூடிய மருத்துவர்களும் தொலைவில் இருந்தாலும் அவருடைய மருத்துவத்திறன் எங்கும் இருக்கிற பயனாளிகளுக்கு உடனடியாக பயன்படும். ஏழை குழந்தைகளுக்கும் கூட சிக்கலான அறுவை சிகிச்சைகள் எளிதில் கிடைக்கச் செய்து உலகத்தரமுள்ள சுகாதாரம் அனைவருக்கும் சமமாக வழங்கவும் வாய்ப்பு உருவாகும்.
ஆமேன். அப்படியே இந்தியாவில் உருவாகட்டும். பைபிள் டாக்ஸ் அபவுட் robotic telesurgery in India. In Jeremiah chapter 8 verse 22, there is no physician robotic telesurgery there. Why then has the health of the daughter of my people not recovered? Also in Genesis chapter 2 verse 21, and the Lord God has a deep sleep to fall on Adam, and he slept, and he took one of his ribs, and in its place closed up the flesh. Amen.